கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விழுப்புரம் புதிய பெந்தகோஸ்து சபை வழங்குறதான தேவ சமாதான நேரம் என்ற நிகழ்ச்சியில் உங்கள் மத்தியில் நான் இருக்கிறதுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். ரோமருக்கு நிருபம் 8ஆம் அதிகாரத்தில் 30ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கும்படியாக விரும்புகிறேன். ஊழியத்தில் 2 விதமான ஊழியங்களை நாம் பார்க்குறோம். வேத புஸ்தகத்தில் ஊழியம் நிறைய விதமாக இருக்குது. ஆனால் வேத புத்தகத்தில் இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் நடந்த ஊழியம் பழைய ஏற்பாட்டு கால ஊழியம். கர்த்தருக்கு மகிமை உண்டார். இந்த பழைய ஏற்பாட்டு கால ஊழியத்தில் லேவி கோத்திரம் மட்டும்தான் அந்த ஊழியத்தை செய்ய வேண்டும். லேவி கோத்திரத்தில் வருகிற ஆசாரியர்கள், ஆரோன், இவர்களுக்கு தான் அந்த ஊழியத்தை தவிர வேறு யாரும் அந்த ஊழியத்தை செய்கிறது கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் அதை கட்டளையாக கொடுத்தார். அதை குறித்ததான லேவியராம் முழுவதும் லேவி ஊழியத்தை குறித்ததான ஒரு புத்தகம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த லேவி கோத்திரத்து மக்கள் மட்டுமே, ஆரோன் குடும்பமானாலும் சரி, வம்சமானாலும் சரி, யாராக இருந்தாலும் அவர்கள் மட்டும்தான் அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஊழியம் செய்ய வேண்டும். அந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பாய்களை, அந்த தோள்களை சுற்றுறது கூட லேவி கோத்திரம் தான் செய்யணும். வேறு யாரும் அதை தொடக்கூடாது, பார்க்கக்கூடாது. அது தொட்டாங்கன்னா ஆண்டவர் உடனே அடிச்சிருவார், செத்துருவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த லேவி கோத்திரத்தை கர்த்தர் தன்னுடைய ஊழியத்துக்கென்று பிரித்தெடுத்தார். அவர்களுக்கு சுதந்திரமும் கிடையாது, பங்கு பாத்திரம் எதுவும் கிடையாது. கர்த்தரே அவர்களுக்கு சுதந்திரமாக இருந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டார். ஆகவே இந்த பழைய ஏற்பாட்டு கால ஊழியமெல்லாம் கோத்திரத்தை சார்ந்த ஊழியமாக இருந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டார். ஒருத்தர் காணிக்கை யாராவது கொண்டு வராங்க, பலி செலுத்தி கொண்டு வராங்கன்னு சொன்னால் அவங்க போய் நேரடியாக அவங்களே செலுத்த முடியாது. அங்கே ஆசாரியன் இருப்பான். அந்த ஆசாரியனுடைய கையில் கொண்டு போய் கொடுக்க வேண்டும். அந்த ஆசாரியன் யார் என்று சொன்னால் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவனாக தான் இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். லேவியராகும் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஊழியத்தின் முறைமை ஆண்டவரை ஏற்படுத்தியிருந்தார். அப்படி தான் அவர் அதை தீர்மானித்திருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், கர்த்தருடைய சந்நிதியில் அந்த காலை கொல்லக்கடவன். அப்போது ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர்கள் அந்த இரத்தத்தை எடுத்து அது ஆசாரிப்பு கூடார வாசலில் இருக்கிற பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்க கடவர்கள். ஆகவே பலிபீடத்தின் இரத்தத்தை அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தில் தெளிக்க வேண்டுமானால் அந்த ஊழியத்தை செய்கிறது கூட லேவி கோத்திரத்தில் இருக்கிறவர்கள், ஆரோனின் சந்ததியார், ஆரோனின் பிள்ளைகள் தான் அதை செய்ய வேண்டும். இப்படி ஆண்டவர் அந்த ஊழியத்தில் திட்டம் பண்ணியிருந்தார். பிதாக்களுடைய ஊழியம், வம்ச ஊழியமை தவிர இது எல்லாரும் செய்ய முடியாது. பழைய ஏற்பாட்டு கால ஊழியத்தை எல்லாரும் செய்ய முடியாது. 2ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். லேவியராமம், ஒருவன் போஜன பலியாகிய காணிக்கையை கர்த்தருக்கு செலுத்த வேண்டுமானால் அவன் காணிக்கை மெல்லிய மாவாக இருப்பதாக அவன் அதன் மேல் எண்ணெய் வார்த்து அதன் மேல் தூபவர்க்கம் போட்டு அது ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர்களிடத்தில் கொண்டு வருவானாக. அப்போது ஆசாரின் அந்த மாவிலும் எண்ணெயிலும் ஒரு கைப்பிடி நிறைய தூபவர்க்கம் எல்லாவற்றோடும் எடுத்து அதை பலிபீடத்தின் மேல் ஞாபகக்குறியாக தகனிக்க கடவன். அது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி. எந்த காரியத்தில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஊழியத்தில் எது செய்தாலும் அதை லேவி கோத்திரம் தான் செய்ய வேண்டும், ஆரோன் குடும்பம் தான் செய்ய வேண்டும். இது சட்டமாக இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது கூட வசனம் அப்படி தான் சொல்லுது. அவர்களுக்கு போட்டி வந்தபோது அவர்கள் எல்லாரும் எடுத்து ஒரு கோலை எல்லாம் கட்டி வைத்தார்கள். அங்கே நடந்த ஒரு அற்புதம் என்று சொன்னால் ஆரோனின் கோல் துளிர்த்தது. ஆரோன் கோல் துளிர்த்தது. அதனால தான் எபிரேயர் நிருபத்தில் கூட அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, ஆரோனை போல அழைக்கப்படாவிட்டால் ஒருவனும் இந்த ஊழியத்துக்கு தானாய் வருகிறதில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டார். மோசே முதற்கொண்டு ஏசாயா, எரேமியா, எல்லா பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளும் செய்த எல்லா ஊழியங்களும் அல்லது மோசே செய்த ஊழியமும் இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்குள்ளே கொண்டு வருகிற உலக பிரகாரமான ஊழியம். கர்த்தருக்கு மகிமை உண்டார். இது பரலோகத்துக்கு நேராக கொண்டு போகிற ஊழியம் அல்ல, கானானுக்கு நேராக கொண்டு போகிற ஒரு ஊழியம். இந்த ஊழியத்தை செய்கிறதுக்கு ஆண்டவர் ஏற்படுத்தின கோத்திரம் தான் லேவி கோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டார். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஜனங்களை ரட்சிப்பின் அனுபவத்தில் கொண்டு நடத்தி அவர்களை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற ஊழியம், அது அழிந்து போகிற ஊழியம்னு அப்போ வேதம் சொல்லுகிறது. இது மகிமையுள்ள ஊழியம் என்று சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டு கால ஊழியம் அழிந்து போகிற ஊழியம், இது புதிய ஏற்பாட்டு கால ஊழியம், மகிமையான ஊழியம்.
அந்த பழைய ஏற்பாட்டு கால ஊழியத்தை செய்த மோசேயின் முகத்தையே இஸ்ரவேல் ஜனங்கள் பார்க்கக்கூடாது இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு கால ஊழியத்தில் கர்த்தர் நம்ம விசேஷலாக வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த புதிய ஏற்பாட்டு கால ஊழியத்தில் குடும்ப ஊழியமும் கிடையாது, கோத்திர ஊழியமும் கிடையாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ரோமருக்கு நிருபத்தில் நாம் வாசித்தோம், எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். அதுக்கு உதாரணமாக நான் சொல்ல விரும்புகிற காரியம், ஆண்டவராகிய இயேசு ஞானஸ்நானம் எடுத்து பிரசங்கம் பண்ண ஆரம்பித்த முதல் செய்தி, மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கு. அது 4 அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். இயேசு கலிலேயா கடலோரமாக நடந்து போகையில் மீன் பிடிக்கலாக இருந்த 2 சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயம் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்குள்ளாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். இது இந்த 2 பேருடைய தகப்பன்மார் ஆசாரியர்கள் அல்ல, ஊழியம் செய்தவர்கள் அல்ல. அவருடைய தொழில் வேறு தொழில், மீன் பிடிக்கிறவர்களாக இருந்தார். எனக்கு அன்பானவர்கள், புதிய ஏற்பாட்டு கால ஊழியத்துக்கும் பழைய ஏற்பாட்டு கால ஊழியத்துக்கும் வித்தியாசம் உண்டு. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு கால ஊழியம் கோத்திர பிதாக்கள் ஊழியம், வம்ச ஊழியம், குடும்ப ஊழியம். இன்றைக்கு குடும்ப அரசியல் இருக்கிற மாதிரி குடும்ப ஊழியத்தை புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் அங்கீகாரம் பண்ணுகிறது இல்லை. அது பழைய, நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னா பழைய ஏற்பாட்டு கால ஊழியமாக போயிடும். அப்புறம் தூபம் காட்ட வேண்டியதாகிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆசரிப்பு கூடாரத்தில் தூபம் காட்டினார்கள், அது ஒரு ஊழியமாக இருந்தது. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்து சீஷர்களை அழைத்த போது, அவர் 2 பேரும் அழைத்த போது, அது பாருங்கள் இந்த வசனம், இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கொருளாக இருந்த 2 சகோதராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயா கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கொருளாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். ஆண்டவர் ஒரு மனுஷனை அழைப்பாரானால் அழைப்பு உறுதியாக இருக்க வேண்டும். இயேசு நேரடியாக அழைத்தார். இன்றைக்கு அநேகருக்கு அழைப்பு, அவர்களுக்கு நேரடியான அழைப்பு வர்றதில்லை. யார் மூலமாக தீர்க்கதரிசனமாக அழைப்பு வரும் நிறைய. ஆனால் அந்த அழைப்பை காட்டிலும் ஆண்டவர் நம்ம நேரடியாக அழைக்கிற அழைப்பு தான் விசேஷமானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லுகிறார் 19ஆம் வசனத்தில், என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கலாக்குவேன் என்றார். வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். இன்றைக்கு ஊழியம் செய்ய வேண்டுமா, ஆண்டவரை பின்பற்ற வேண்டுமா, ஆண்டவர் அழைப்பு இருக்க வேண்டுமா, நீங்கள் செய்து கொண்டிருக்கிற வேலையை அப்படியே விட்டுட்டு வாங்க. ஆண்டவர் நடத்துவார், ஆண்டவர் போஷிப்பார், என்னுடைய குடும்பத்தை நடத்துவார், தேவைகளை சந்திப்பார், என்னை ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இல்லாவிட்டால் நீங்கள் செய்கிற வேலையை செஞ்சிட்ருங்க, ஊழியத்துக்கு வராதிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் ஆண்டவருடைய காரியத்தில் ஆண்டவரை நம்பி, வார்த்தைகளை நம்பி, அழைப்பை நம்பி நீங்கள் வருவீங்களானா கர்த்தர் நிச்சயமாக நடத்துவார். நான் ஊழியமும் செய்வேன், என் வேலையை விடமாட்டேன், வேலையை விட்டு செய்வேன்னு சொன்னீங்கன்னா அது நடக்காத ஒரு காரியம். வசனம் சொல்கிறார் ஆண்டவர், ஒரு மனுஷன் 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஒருத்தனை பகைத்து ஒருத்தனை என்ன செய்வானா, சிநேகிப்பான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ஆனால் ஜனங்கள் சொல்லுகிற காரியம், இன்றைக்கு நிறைய பாஸ்டர்மார்கள் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, வேலை செய்து கொண்டு இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, பவுல் வேலை செஞ்சுட்டே ஊழியம் செஞ்சார், நாங்களும் அந்த மாதிரி செய்யணுவார். ஆனால் பவுல் வேலை செஞ்சுட்டே ஊழியம் செய்யலை. அவர் கூடார தொழில் தெரிஞ்சனால தொழில் நடந்தது, அங்கே போய் அவர்களுக்கு உதவியாக இருந்தார். அந்த கைகள் என் கைகளில் என்ன சம்பாதித்துன்னு சொல்கிறார், அதெல்லாம் உண்மை தான். ஆனால் அதுவும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் பிழைப்புக்கு அடுத்த அளவில் சிக்கிக்கொள்ள மாட்டான். மிலிட்ரியில் வேலை செய்கிற ஆள் சாப்பாட்டுக்காக வேறு ஏதாவது ஒரு வேலை செய்வாரா? அவர் ரிட்டையர்ட் ஆனால் தான், வாலண்டரி ரிட்டையர்டோ இல்லை சர்வீஸ் முடிஞ்சு வந்தால் தான் வேறு எதனா வேலை செய்வார். இந்த ஆகவே ஆவிக்குரிய மிலிட்ரி ஆகிய ஊழியமாகிய இந்த ஊழியத்தில் ஆண்டவருடைய அழைப்பு இருந்தால் நீங்கள் வேறு வேலையை செய்யாதீங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த புதிய ஏற்பாட்டு கால ஊழியம் ஆவிக்குரிய ஊழியம், ஜனங்களை பரலோகத்துக்கு நேராக நடத்துகிற ஊழியம். ஆகவே இந்த ஊழியத்துக்கு கர்த்தர் உங்களை அழைத்திருப்பாரானால் மட்டும் வாங்க. அழைப்பு இல்லாமல் வந்து நீங்கள் சிரமப்படாதீங்க. அழைப்பு இல்லைன்னா நீங்கள் ஊழியம் செய்ய முடியாது. அழைப்பு இல்லாவிட்டால் நீங்கள் ஊழியத்தில் நிலைத்து நிற்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் நிறைய சபைகள் குடும்ப ஊழியமாக தான் இருக்குது, கோத்திர ஊழியமாக இருக்குது, பிதாக்குடைய ஊழியமாக இருக்குது. ஆனால் அது ஆண்டவருடைய வார்த்தையின்படி
என்று சொன்னால் இன்றைக்கு இந்த குடும்ப ஊழியங்கள் நிறைய நடக்குது. ஆனால் அது ஆசீர்வாதமாக இருக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜனங்கள் நிறைய வருவாங்க, காணிக்க வரும், தசமபாகம் வரும், சபை கட்டடம் பெருசாக இருக்கும், ஊழியம் பிரபலமாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் உங்களை அழைச்சாரா? என்ன அழைச்சாருன்னா, எங்கள் அப்பா பாஸ்டர் இல்லை, என்ன கர்த்தர் ஊழியத்துக்கு அழைத்தார். அதுபோல் நான் என்னுடைய பிள்ளைகளை இந்த ஊழியத்தில் திணிக்கக்கூடாது. பிள்ளைகளை ஊழியத்தில் திணிக்கிறது அவங்க மேலே நம்ம வருத்தமான பாரத்தை சுமத்துகிற ஒரு காரியம். அவர்களை கர்த்தர் அழைச்சிருந்தால் அவர்கள் ஊழியம் செய்யட்டும். அழைக்காமல் அவங்க ஊழியம் செய்ய முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இன்றைக்கு நம்மளுடைய கையில் ஆண்டவர் கொடுத்துக்கிற ஊழியம் மகிமையான ஊழியம், பரலோகத்துக்கு நேராக ஜனங்களை நடத்துகிற ஊழியம். இந்த மகிமையான ஊழியத்தை கர்த்தர் உங்கள் கையில் ஒப்பு கொடுத்துருப்பாரானால் நீங்கள் அதுக்கு பாத்திரமாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபம் பண்ணும். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த தம்முடைய பிள்ளைகளை, ஊழியக்காரர்களை கர்த்தர் ஆசீர்வதியும். நீர் எங்களை கனமான ஊழியத்துக்கு அழைத்தீர். கோத்திர ஊழியம் அல்ல ஆண்டவரே, கானானுக்கு நேராக நடத்துகிற ஊழியம் இல்லை, பரலோகத்துக்கு நேராக நடத்துகிற ஊழியத்தை எங்களுடைய கையில் கொடுத்திருக்கிறீர். நாங்கள் அதுக்கு ஏற்றது போல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை கீழ்ப்படிந்து உம்முடைய ஊழியத்தை செய்ய பரிசுத்த ஆவியான உதவி செய்யும். கனம் துதி மகிமெல்லாம் நமக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வல்லவரே, உம்மை வாழ்த்தி பாடிட 1000 நாவுகள் போதுமோ? 10,000 நாவுகள் போதுமோ? 10,000 நாவுகள் போதுமோ? வல்லவரே, உம்மை வாழ்த்தி பாடிட 1000 நாவுகள் போதுமோ? 10,000 நாவுகள் போதுமோ? 10,000 நாவுகள் போதுமோ? வல்லவரே, உம்மை வாழ்த்தி பாடிட 1000 நாவுகள் போதுமோ? 10,000 நாவுகள் போதுமோ? 10,000 நாவுகள் போதுமோ?